அவர்களை அன்புடன் நினைக்கின்றோம். சசிலால் அவர்களை அன்புடன் நினைக்கின்றோம். விழா நாயகன் அன்பு ஐயா மயிலை ரமேஷ் அவர்களை அன்புடன் நினைக்கின்றோம். திரு திலம் பன்சல் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். துணைத் தலைவர் அன்பு சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். தொழிலதிபர் ஐயா திரு ஜெயச்சந்திரன் அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கிறோம். தலைவன் கிடைக்கிற விழா முதல்ல மதிய ஆர்ட்ஸ் அண்ணன் அவர்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொன்னோம். அண்ணன் மதியண்ணன் இது அண்ணா மதியண்ணன் உங்களுக்கு முதலும் நன்றி. ஏன்னா ஒரு தமிழ் விழாவை எடுக்க வேண்டியது இசை விழாவை எடுத்த இசை சக்கரவர்த்தி அண்ணன் சிவாஜி அவர்களுக்கு ஒரு நல்ல கரகோஷம் கொடுங்க பிறந்தநாளை முன்னிட்டு. ஒரு நல்ல செய்தி என்னன்னா ஒரு விழா எடுக்கிறதுக்கு தலைமை தாங்கிறது யார் ரொம்ப முக்கியம். அந்த தலைமை யாரு? தமிழ்ச்சங்கத்தின் கௌரவ ஆலோசகர், மதிய ஆட்சியின் கௌரவ தலைவர், இந்த விழாவின் நாயகன் தலைமை டாக்டர் கே கருணாகரன் அவர்களுக்கு நல்ல கரகோஷம் கொடுக்கணும். இந்த விழாவுக்காக டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கும் மிஸ்டர் திலோக் பன்சல் அகில இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் தேசிய தலைவர் வந்திருக்காங்க. அவங்க உண்மையிலேயே ஒரு பெரிய சிறப்பு. அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு விழாவிற்கு வருகின்றிருக்கும் அனைத்து தமிழ் சான்றோர் பெருமக்களையும் மீண்டும் ஒரு தடவை வரவேற்றுக் கொண்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் ஒரு தடவை நான் இந்த பேரை படித்து நல்லா நினைக்கிறேன். இந்த விழா நாயகன் ஐயா ஈகை டாக்டர் கே கருணாகரன் அவர்கள், ஐயா தொழிலதிபர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள், திருமதி பிரேமா ஜெயச்சந்திரன் அவர்கள், பைரவி சோபா அவர்கள், திரு மகேஷ் தொழிலதிபர் அவர்கள், திருமதி சுஜாதா மகேஷ் அவர்கள், சர்மிளா ஸ்ரீதரன் அவர்கள், ஸ்ரீதரன் அவர்கள், டாக்டர் ஸ்ரீதரன், டாக்டர் எம் வரதராஜன் அவர்கள், எம் குமாரவேலு நற்பை அவர்கள், திருமதி விஜயராணி அவர்கள், திருமதி லதா அவர்கள், நீங்களாம் வந்திருக்கீங்க. உண்மையிலே நீங்களாம் ஒரு நல்ல கரகோஷம் கொடுத்து சிவாஜி என்ன பிறந்த நாளைக்கு நல்ல உற்சாகம் கொடுக்கணுமா? நன்றி. அடுத்ததாக விழாவின் முதல் கட்டமாக அனைத்து இந்திய அளவில் ஒரு தேசிய தலைவர் திருக்கரங்களால் இன்று ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம். தமிழ்நாடு கலைஞர் கட்டுமான தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் ஒரு கேலண்டரு, ஒரு டைரி இன்னைக்கு இந்த நன்னாளில் இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதை நமது திலோக் பன்சல் அவர்கள் வெளியிட நமது ராமகிருஷ்ணன் பிரதர் அவர் சகோதரரை சொல்லி பண்ணிட்டு பிரதர்னு அருமை சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போது பெற்றுக்கொள்வார்கள். ஒரு நல்ல கரகோஷம் அடுத்த வருஷம் நிறைய கொடுக்கணும் நம்ம அண்ணன். நன்றி. அவர்களை வாழ்த்தி தலைமை உரை ஏற்று ஆற்ற இருக்கிறோம் அண்ணன் டாக்டர் ஈகே கருணாகரன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை நேரத்தில் மகத்தான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது குடும்ப விழா, இனிய விழா, ஒரு முப்பெரு விழா என்று கூட சொல்லலாம். அண்ணனுடைய பிறந்த நாளில் அவர் நேற்று பிறந்த நாள், வருகிற 28ஆம் தேதி தான் அவர் பிறந்த நாளை சந்திக்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஆனால் மார்ச் 19 எனக்கு பிறந்த நாள். என்னை 40வது வயசில் சந்தித்து இன்று 61 நடக்குது. 40 வயதில் எனக்கு 40 கிலோ கேக் வாங்கி கொடுத்து 60வது வயசில் 60 கிலோ கேக் வாங்கி கொடுத்து அழகு பார்த்ததான் அண்ணன் சிவாஜி ரவி அவர்கள். இப்படி ஒரு மாமனிதருக்கு இன்று பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் தலைமை தாங்கி நடத்துவதில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி, அளவில்லா ஆனந்தம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் போராட கூடிய நன்றி, வணக்கம். கலைமாமணி டாக்டர் திரு TKS கலைவாணன் அவர்களை அன்புடன் இருக்கின்றோம். பெருமதிப்புக்குரிய அன்பு சகோதரர் ஐயா டாக்டர் கருணாகரன் அவர்களே, இந்த வள்ளல் டாக்டர் சிவாஜி ரவி அவர்களுக்கு நடக்கிற இந்த பாராட்டு விழாவை எடுத்து செய்து கொண்டிருக்கிற இந்த நல்ல சூழ்நிலையில் இந்த முயற்சிக்கு அவர்கள் ஏற்பாடு செய்து இந்த விழாவினை நடத்தி கொண்டிருப்பதற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நல்ல செயல்களை செய்பவர்களை பார்ப்பது மிகவும் அரிது. ஆனால் சிவாஜி ரவி அவர்கள் பெரும்பாலும் முன்னிலைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள், முன்னே வரமாட்டார்கள். அவரை வற்புறுத்தி அழைத்து கொண்டு வந்து நாம் அமர செய்வோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் வருவார். ஆனால் பின்னால் இருந்து என்ன செய்ய வேண்டுமோ அனைத்து பணிகளையும் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டே இருப்பார்கள். அத்தகைய ஒரு நல்ல பண்பாளர் அவர், உயர்ந்த மனிதர். அவருக்கு இந்த விழாவை மதிய ஆர்ட்ஸ் அகாடமி நடத்துகிறது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். இங்கே மேடையில் வந்து வீட்டிருக்கின்ற மிகப்பெரிய சான்றோர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியினையும், மிக்க நன்றி, பணிவான நன்றியினையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மதிய ஆர்ட்ஸ் அகாடமியுடைய 49வது ஆண்டு விழாவாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதை எப்படி செய்கிறார் என்பது நானே வியப்புக்குரியதாக நினைப்பேன். மிகவும் அரும்பாடுபட்டு ஒவ்வொரு விழாவையும் அவர் ஏற்பாடு செய்வது அவருடைய உழைப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவருக்கே ஒரு விழாவை நாம் எடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு மதிப்பிரகாஷ் அவருடைய கை தட்டி உற்சாகம் கொடுக்க அவருக்கு இதெல்லாம் அவ்வளோ செய்ய முடியும். அவருக்கே ஒரு விழா எடுக்க வேண்டும். ஏனென்றால் 49 ஆண்டுகள் ஒரு அகாடமியை, ஒரு அமைப்பினை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு சாதனை இல்லையா? வருகிற ஆண்டில் அது பொன் விழா ஆண்டு 50வது. அதில் அவருடைய விழாவை சேர்த்து செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அவருக்கும் ஒரு பாராட்டாக அதை நடத்த வேண்டும். அத்தகைய ஒரு மிகச்சிறந்த ஒரு உழைப்பாளர் அவர். எனவே இந்த விழாவில் எனக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல் வாய்ப்பினை அவர் தந்தமைக்காக நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, டாக்டர் சிவாஜி ரவி அவர்கள் இன்னும் பல்வேறு நற்பணிகளுக்கு அவர் உறுதுணையாக இருக்க வேண்டும். பல்வேறு விழாக்களையும் அவர் நடத்த வேண்டும். மிக சிறப்பான ஒரு வளர்ச்சி பணிகளை செய்து கொண்டிருக்கிற அவர் பல்லாண்டு நீடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க டாக்டர் சிவாஜி ரவி பல்லாண்டு. நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வீடியோ வந்துடுச்சு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மதிய ஆர்ட்ஸ் அகாடமியை கடந்த ஒரு 40 வருடமாக நடத்திட்டு வராரு மதியண்ணன். இது நமக்கு ரொம்ப ஒரு இந்த மியூசிக் ஈவெண்ட் நடத்துறது தான் இதில் வந்து ஒரு பெரிய சந்தோஷமே இருக்குது. வேறு எந்த ஈவெண்ட் வேணாலும் நடத்தலாம், ஆனால் வந்து மனசை குளிர வைக்கிறது வந்து இந்த மியூசிக் ஈவெண்ட்டு. அதில் வந்து நம்ம கருணாகரன் அண்ணன் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். அதில் வந்து அவர் ரொம்ப அந்த இன்ட்ரெஸ்டாக அந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது, ஒன்றொன்றுத்தையும் அவர் வந்து கூர்ந்து கவனித்து அதை நடத்துகிற விதங்கள், அவர் ஒரு அரசியல்வாதி. அது இல்லாத வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து அதில் வந்து ஈடுபட்டு நம்ம அரசியல் மாத்திரம் இங்கே இல்லாமல் நம்ம மியூசிக்லேயும் அவர் வந்து நடத்துகிறாரு. நாங்கள் வந்து ஆக்சுவலி ஆல் இண்டியா பிஸ்னஸ் கான்ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து அடுத்த மாதம் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்லாம் வராங்க. தமிழ்நாடுனுடைய நம்மளுடைய ஆல் இண்டியா பிஸ்னஸ் கான்ஃபெடரேஷனுடைய நேஷனல் பிரசிடென்ட் வந்து திரிலோக் பன்சால் ஃப்ரம் ராஜஸ்தான், அவர் இங்கே வந்திருக்கிறாரு. நான் நேஷனல் வைஸ் பிரசிடென்ட், மை நேம் இஸ் ராமகிருஷ்ணன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ரவி அண்ணாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, ரவி அண்ணா வந்து எங்கள் ஏரியா தான், வெஸ்ட் மாம்பலம். அதனால் எங்களுக்கு ரொம்ப நல்ல பரிச்சயமானவர். அதனால் எங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப பரிச்சயமானவர் ஆக்சுவலி. அதனால் அவருக்கு எங்களுடைய வந்து வாழ்த்த வயதில்லை. அதனால் வந்து அவருடைய ஆசைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தேங்க்யூ. நான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி நம்ம வந்து கருணாகரன் அண்ணனை வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு அமைப்பு பொதுச் செயலாளராக நம்மளுடைய அந்த அகில இந்திய தொழில் வணிக கூட்டமைப்பில் வந்து நாங்கள் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அவருடைய கைடன்ஸில் தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு இப்போ வந்து ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஸ்டேட் டீம்லாம் பண்ணியிருக்கிறோம். 31ஆம் தேதி ஸ்டேட் டீம்னுடைய இனாகரல் இதுவும் இருக்குது, அதுலேயும் அவர் கலந்துக்க போகிறாரு. அதை வந்து உங்களோட மகிழ்ச்சியோடு நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ அண்ணா.
திருமதி சோபனா அவர்கள் 2 வார்த்தையை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியானது நமது பிறந்தநாள் விழா காணும் விழா நாயகன் ஐயா சிவாஜி ரவி அவர்களுக்கு முதலாவது எனது பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக மதி ஆர்ட்ஸ் அண்ட் அகாடமி அவர்கள் கலைக்குழுக்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான பாடல்களை, அனைவருக்கும் கிடைக்காத பொக்கிஷமான பாடல்கள். இங்கே என்று சென்று பார்த்தாலும் இப்போது யூடியூப்போ எந்த நிகழ்ச்சி பார்த்தாலுமே புது புது பாடல்களை தான் கேட்க முடியுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொக்கிஷமான வார்த்தைகளும் பாடல்களும். இதை கேட்டபோது அனைவருக்கும் ஒரு மலரும் நினைவுகள் எல்லாருக்கும் வந்திருக்கும். எல்லாருக்கும் முகத்திலையுமே வித்தியாசமான ஒரு மன மகிழ்ச்சிகளை நம்ம பார்க்க முடியுது. மேலும் அவர்கள் இன்னும் அதிகமான திறமையோடு பாடுவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐயா சிவாஜி ரவி அவர்களை வாழ்த்துவதற்கு வயதில்லை என்றாலும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி கூட்டு வந்து நானு வியாபாரம் சொல்ல பற்றியாவ இதை முக்கியமாக சொல்லலாம். ஆக்சுவலி நாங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாட்டம், என்ன பெரியவர்கள் இருக்கும்போதும் நமக்கு பேசுவதற்கு சில தடுமாட்டங்கள் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் தான் அதிகமாக நாங்கள் நடத்துகிறது. சமீபத்தில் இங்கே லாஸ்ட்டு பிப்ரவரி மாதம் தான் எங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டேட் லெவலில் எனக்கு 2nd அவார்டு கிடைத்தாங்க. ஸோ இது மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா நிறைய என்விரான்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட்டோட இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற பணி தான். ஆனால் இந்த கலை நிகழ்ச்சிக்கு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு டாக்டர் கருணாநிதன் ஐயா தான் எங்களை தொடர்பு கொண்டு என்ன சோஷியல் ஒர்க் பண்ணாலுமே கலை நிகழ்ச்சிகளில் இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் தூண்டி விடுவதற்கு ஒரு காரணமாக இருப்பாங்க. ஸோ இவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினது இங்கே சென்னை சார்ந்த ஹாப்பியில் தான் அவங்க வந்திருக்காங்க. இவங்க ஒரு அருமையான சகோதரி. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அது ஐயா சொன்னோன்னே எனக்கு இதாகிட்டுது. ஏன்னா கலை பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சைடு போக மாட்டோம். ஏன்னா இது ஃபுல்லாகவே நாங்கள் சோஷியல் ஒர்க்லேயே இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் அதிகமாக போகும்போது எங்களுக்கு ஒரு ஆர்வம். இன்னைக்கு இன்னைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க, உடனே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மிக்க நன்றி. சபாவின் தலைவர்களுக்கு சாலை அணிக்கும் அன்புடன் அழைக்கின்றோம். திரு TKS கலைவாணன் அவர்களை. திரு பன்ஸ்லால் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். वालेकुम नमस्कार, आप सभी का स्वागत है और मुझे सौभाग्य है कि यहाँ आने का मौका मिला और बहुत खुश हुआ। सबसे बड़ा सर को हैप्पी बर्थडे। இந்த நிகழ்ச்சி முக்கியமாக இசைக்கலைகளை ஊக்குவிக்கும் விதத்தில் மதிப்புக்குரிய முதலில் விருது பெறுவர் ஜெயச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு ஜெயச்சந்திரன் சார் அவங்களுடைய மனைவி அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பத்மஜதி அந்த டைரி வாங்கிட்டு டைரி
அவருடைய மகளும் மருமகனும் மேடைக்கு வருமாறு கேட்டு கை கை கீழே இருக்கும். எப்படி திரும்ப திரும்ப இங்க பாரு. அவர்களும் பன்சுலால் அவர்களும் சேர்ந்து வழங்குவார்கள். இங்க பாரு. மதி சார் நிக்கிறீங்க. இங்க நில்லுங்க. இங்க பாருங்க. மதியண்ணா நில்லுண்ணா. மதியண்ணா அப்படியே நில்லுங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஊக்குவிக்கும் விதத்தில் ஒரு 10 இசைக்குழுக்களுக்கு விருது வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சௌந்தரராமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு சையத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பத்மஜோதி அவர்களை அழைக்கின்றோம். கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திவ்ய கீத் இசைக்குழு, மேட் ஃபார் மெலோடிஸ், மேட் ஃபார் மெலோடிஸ் முகமது அப்ரோஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாஸ்கர் அவர்களை அழைக்கின்றோம். சமூக ஆர்வலர் ஜே பாஸ்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேலும் முகமது அஃப்ரோஸ் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. முக்கியம் இங்கே விழாநாயகராக வந்துள்ள திரு சிவாஜி ரவி அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது வள்ளல் கருணாகரன் சார் அவர்களையும் வந்துட்டு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பன்சால்ஜி மற்றும் வந்துள்ள அனைத்து வினர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதியார்ட்ஸ் அகாடமி நடத்தும் இந்த முயற்சியை மேலும் தொடர்ந்து நடத்துமாறு வாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா பிரேமா அவர்களை அன்போடு மேடை வைக்கிறோம். லதா அவர்களை மேடை வைக்கிறோம். நடிகை விஜயதரணி அவர்களை மேடைக்கு வருமாறு
அன்போடு அழைக்கிறோம். ஹலோ நேரா பாருங்க, இங்க பாருங்க, நேரா பாருங்க, ஒரு செகண்ட் குரூப் ஒழுங்கா சரி இங்க வாங்க, இங்க பாருங்க, அது எடுங்க அது நான் மதியம் எப்படி பாருங்க, மதியம் எப்படி பாருங்க, ஹலோ இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார், எல்லாம் மதியம் இங்க பாருங்க. இங்க பாருங்க, அப்படியே 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 இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க.
சுரேஷ் அவர்களே. வாழ்க சிவாஜி, வளர்க தமிழ். எனக்கு இன்று இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து பிறந்தநாள் விழாவிற்காக ஏற்பாடு செய்த மதிய ஆர்ட்ஸ் அகாடமிக்கும் அதனுடைய தலைவர் அருமை அண்ணன் கருணாகரன் சார் அவர்களுக்கும் அவருடன் இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்த அனைத்து உழைப்பாளிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டு ரசித்த அனைத்து இசை ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி மேலும் பல வருடங்கள் நடந்து அவர் 75வது ஆண்டு சில்வர் ஜூப்ளி கொண்டாட வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம். தயவுசெய்து நீங்க கோச்சிக்காதீங்க மதியண்ணா. அதில் சிவாஜி பாடல் போட்டுட்டு அவர் பொம்மை போடாதது எங்களை மாதிரி ஒரு சிவாஜியின் உண்மையில பக்தி உள்ளவர்களுக்கு கொஞ்சம் மனசு உறுத்தி கொண்டு இருக்கு. தயவு செய்து அதை போடுங்க. ஏன்னா சிவாஜி பாடல் போட்டு அவர் பொம்மையை போடாமல் நீங்கள் அவர் பொம்மையை போட்டு ஒரு போஸ்ட் ஒட்டிருந்தீங்கன்னா ஒரு 50 பேர் கூட வந்திருப்பான். அதான் அவர் சொன்ன குறைகளை அடுத்த நிகழ்ச்சியில் நிறைவேற்றி விடலாம். அவர் வந்துட்டு ஒரு 1000 பேருக்கு சமம். அதனால் இங்கே அரங்கம் போதாது. அதனால் இந்த தவறுக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுக்கிறோம். இனி வரும் காலங்களில் இது தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்ளலாம். இசை நிகழ்ச்சி நடைபெறும். சவுந்தரமண்ணா